ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. வாலாஜாவில் 3,13,00,000 மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஆர் காந்தி உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் 3,13,00,000 மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக மழை தண்ணீர் தேக்கம் உள்ளதா என்று தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி திடீரென நேரில் சென்று பேருந்து நிலையத்தை சுற்றி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேருந்து நிலையத்தில் மழை நீர் தேங்காமல் இருக்கவும், அதே போன்று பொதுமக்கள் பேருந்து நிலையத்தில் நிற்கும் போது மழை சாரல் அடிக்காமல் இருப்பதற்காக உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும், அதே போல் ஆங்காங்கே மழையால் கால்வாய்களில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளும்படியும், மழைநீர் தேங்கினால் நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது நகரமன்ற தலைவர் அரிணி தில்லை, துணைத் தலைவர் கமலராகவன், ஆணையாளர் பழனி, நகராட்சி பொறியாளர் சண்முகம், நகர கழக செயலாளர் தில்லை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் ஆர்.ஜே. சுரேஷ். बस